கழகத்தின் தலைவர் விஜய் 2 தொகுதியில் போட்டியிடுகிறார். பெரம்பூர் தொகுதி மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதியில் போட்டியிடுகிறார். இதனைதான் இந்த 2 தொகுதியில் அவர் தாக்கல் செய்த மனுவில் தவறு இருப்பதாக, வருமான வரி தொடர்பான ஒரு பிழை இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அது தொடர்பான தகவல் வெளியாக இருக்கிறது. அதன்படி சொத்து கணக்கில் முறைகேடு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த பெரம்பூரில் அவர் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் 115 கோடி சொத்து என கூறிய விஜய் திருச்சி கிழக்கில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும் போது 220 கோடி என தெரிவித்திருக்கிறார். இதுதான் முரண்பட்ட தகவலாக இருக்கின்றது. பெரம்பூர் வாக்காளர் விக்னேஷ் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அவர் தொடர்ந்த வழக்கில் தான் வருமான வரித்துறை 1 வாரத்தில் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பெரம்பூரில் ஒரு 115 கோடி சொத்து என கூறி இருக்கக்கூடிய விஜய் திருச்சி கிழக்கில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் 220 கோடி என தெரிவித்திருப்பதாக அதில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பெரம்பூரை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த வழக்கில் வருமான வரித்துறை 1 வாரத்தில் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விஜயினுடைய வேட்பு மனுக்களில் ரூபாய் 100 கோடி அளவுக்கு சொத்தை குறைத்து காண்பித்துள்ளது முறைகேடு என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில்தான் விஜயுடைய வேட்பு மனுவில் சொத்துக்களை மறைத்தது குறித்து வருமான வரித்துறை விசாரிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. விக்னேஷ் என்பவர் தான் இந்த மனு தாக்கல் செய்தார். விஜயுடைய இந்த பிரமாண பத்திரத்தில் வருமான மொத்த சொத்தை அவர் குறைத்து காண்பித்திருக்கிறார். முரண்பட்ட தகவலாக இருக்கின்றது. அது குறித்து வருமான வரித்துறை விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அந்த பிரமாண பத்திரத்தில் 115 கோடி என்றும் திருச்சி கிழக்கில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் 220 கோடி என்றும் தாக்கல் செய்திருப்பதாகவும் அது குறித்து வருமான வரித்துறை விசாரிக்க வேண்டும் என்று பெரம்பூரை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 1 வாரத்தில் வருமான வரித்துறை இது குறித்து விசாரித்து பதிலளிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பை 1 வாரத்துக்கு ஒத்தி வைத்திருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விஜய் வேட்புமனுக்களில் கிட்டத்தட்ட 2 ஒப்பிட்டு பார்க்கும்போது 100 கோடி ரூபாய் அளவுக்கு குறைத்து காண்பித்திருப்பது என்பது முறைகேடு என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதனால் இது 1 வாரத்தில் இது தொடர்பாக வருமான வரித்துறை விசாரித்து அது தொடர்பாக என்ன தகவல் என்பதை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது. 1 வாரத்துக்கு பிறகு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவர் தாக்கல் செய்த 2 தொகுதியும் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் வயதே மாறுபட்ட தகவலாக 51, 52 என்று 2 தொகுதியிலும் அவர் பிரமாண பத்திரத்தில் வயது என்பது மாறி குறிப்பிட்டிருந்தார் என்ற ஒரு நிலை இருந்த நிலையில் தொடர்ந்து சொத்து தொடர்பான விவரங்களையும் அவர் மாறுபட்ட தகவலாக தாக்கல் செய்திருப்பது தெரிய வந்திருக்கின்றது. பெரம்பூரில் 115 கோடி என்று குறிப்பிட்டிருக்கூடிய விஜய் திருச்சி கிழக்கில் 220 கோடி என குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் இது தொடர்பான இந்த விவகார நீதிமன்ற வரை சென்றிருக்கும் நிலையில் வருமான வரித்துறை இது தொடர்பாக விசாரித்து அடுத்த வாரம் இந்த வழக்கு விசாரணை வரும்போது வருமான வரித்துறை தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை தகவல்கள் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலாஜி.